ஹலோ விவர்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வாக்குரிமை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாக்குரிமை, இந்த வாக்குரிமை உலகம் முழுக்க இருக்கிற எல்லா மக்களுக்கும் மிகவும் முக்கியத்துவமான ஒரு விஷயம். இன்னைக்கு வல்லரசு நாடாக கருதக்கூடிய அமெரிக்காவும் சரி, யூகேவும் சரி, அமெரிக்கா பிரிட்டிஷ்காரன்றது விடுதலை பெற்றதுக்கு அப்புறம் ஆண்களுக்கு மட்டும்தான் ஓட்டுரிமை இருந்துச்சு. பெண்களுக்கும் கருப்பின மக்களுக்கும் ஓட்டுரிமை கிடையாது. பெண்களுக்காகவும் கருப்பின மக்களுக்காகவும் நிறைய போராட்டங்கள் எடுக்கப்பட்டுச்சு. அந்த போராட்டங்கள் விளைவாக தான் அவங்களுக்கு வாக்குரிமை கொடுக்கப்பட்டுச்சு. அதே மாதிரி யூகேலையும் பெண்களுக்கும் வாக்குரிமை வேணும்னு சொல்லி அதிகமாக போராட்டங்கள் நடத்தப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வாக்குரிமை கிடைச்சிது. ஆனால் இந்தியா பொறுத்த மட்டும் உலகத்திலேயே நடக்காத ஒரு விஷயம் நடந்துடுச்சு. அது என்னன்னா 1947 பிரிட்டிஷ்காரன்றது நம்ம விடுதலை பெற்றதுக்கு அப்புறம் ஜனவரி 26, 1950 நம்ம குடியரசு தினமாக கொண்டாடிட்டு இருக்கிறோம்ல. அந்த குடியரசு தினத்துல தான் எல்லா மக்களுக்கும் வாக்குரிமை கொடுக்கப்பட்டுச்சு. வாக்குரிமைக்காக போராட்டமே நடக்காம அனைத்து மக்களுக்கும் சாதி மதம் வேதம் பார்க்காம அனைத்து மக்களுக்கும் ஓட்டுரிமை கிடைச்சது. அந்த ஓட்டுரிமை சில காலங்கள்ல பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு. இந்த இந்தியாவில் சில பாதகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. உதாரணமா எமர்ஜென்சி பீரியட்ல மக்களாட்சி வரணும்னு சொல்லி மக்கள் ஓட்டு தான் தீர்மானம் பண்ணுச்சு. அப்புறம் எப்படி இந்த மக்கள் ஓட்டு அதுக்காக ஓட்ட போற சூழ்நிலை வந்துச்சு? அதுக்கு என்ன காரணம்? இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, ஓட்டுக்காக பணம் வாங்காதீங்க, ஓட்டுக்காக பொருள் வாங்காதீங்க, பணம் வாங்காதீங்க, ஓட்டை விற்காதீங்க அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்கல்ல. அவங்க எல்லாம் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். எதனால இந்த மக்கள் ஓட்டுக்காக பணத்தை வாங்குறாங்க? அவங்களோட வறுமை, அவங்களோட வேலையின்மை. இந்த வறுமை நீக்கினாவே அவங்க ஓட்டுக்காக யாரும் பணம் வாங்க மாட்டாங்க. அது சிந்திக்காம நீங்க ஓட்டுக்காக பணம் வாங்காதீங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. மக்களோட வறுமை போச்சுன்னா மக்கள் யாரும் தங்களோட ஓட்டை விற்க மாட்டாங்க. இந்த 5 வருடங்கள்ல எந்த கட்சி வந்தாலும் சரி மக்களோட பணத்தையும் நாட்டோட வளங்களையும் சுரண்டிட்டு தான் இருக்காங்க. இப்போ 2026 நடக்க போற தேர்தல்ல மிக முக்கியமான தேர்தலா கருதப்படுது. அது எதனாலன்னா, தமிழ்நாட்டை யார் ஆட்சி பண்ணணும், தமிழ்நாட்டு மக்களை யார் பாதுகாக்கணும், தமிழ்நாட்டை யார் பாதுகாக்கணும் அப்படிங்கிற விஷயம் மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. நீங்க போடுற ஒவ்வொரு ஓட்டும் தான் அதை முடிவு பண்ண போகுது. கண்டிப்பா எல்லாருமே உங்களோட ஜனநாயக கடமையும் நிறைவேற்றுங்க, உங்களோட வாக்குரிமையும் நிறைவேற்றுங்க. கண்டிப்பா மறக்காம எல்லாரும் போய் ஓட் பண்ணுங்க. நல்லா யோசிச்சு பார்த்துட்டு யாருக்கு ஓட் பண்ணலாம்னு சொல்லி முடிவெடுங்க. ஏன்னா உங்களோட ஒவ்வொரு ஓட்டும் தான் தமிழ்நாட்டோட எதிர்காலமே இருக்கு. தமிழ்நாடு வட மாநிலங்கள் நடக்கிற மாதிரி மத கலவரங்களும் ஜாதி கலவரங்களும் உணவின் பெயரால் அடித்து கொல்லப்படுற விஷயம் தமிழ்நாட்டில் நடக்கணுமா? வேலையின்மை நடக்கணுமா? வறுமை கூட்டு கீழே நம்ம போகணுமா? இன்னைக்கு இந்தியாவோட ஜிடிபி விட தமிழ்நாடோட ஜிடிபி அதிகமா இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா, தமிழ்நாட்டை ஆண்ட திராவிட இயக்கங்கள் தான் இதனால வரைக்கும் வளர்த்தெடுத்திருக்கு. ஆனா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில அதை தக்க வச்சுக்கிறது மிகப்பெரிய முக்கியத்துவமாக இருக்கு. நம்ம கல்வியிலும் பொருளாதாரத்திலும் வட மாநிலங்களை ஒப்பிடும் போது நம்ம ரொம்பவே முன்னேறி இருக்கோம். நமக்கு இருக்கிறனால நமக்கு தெரியல. இதுவே வட மாநில தொழிலாளர்கள் இங்கே வேலை செஞ்சுட்டு இருக்காங்களா, அவங்ககிட்ட கேளுங்க. உத்தரப்பிரதேசல இருந்தும் பீகார்ல இருந்து இங்கே நம்ம ஊர்ல வேலை செஞ்சுட்டு இருக்கிற வட மாநில சகோதரர்கள்ட்ட கேட்டு பாருங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க? தமிழ்நாடு ஒரு சொர்க்க பூமி சொல்லுவாங்க. அந்த சொர்க்க பூமி சொர்க்கமாவே இருக்கணுமா இல்ல நரகமாவே இருக்கணுமா அப்படிங்கிற விஷயம் தான் உங்களோட ஒவ்வொரு ஓட்டும் முடிவு பண்ண போகுது. தமிழ்நாட்டில் நிற்கிற ஒவ்வொரு கட்சியிலும் வேட்பாளரோடும் அவங்களோட கேசஸ் பத்தி ஒரு சார்ட் போடுறேன், அதை பாருங்க. இந்த சார்ட்டை பார்த்துட்டு தமிழ்நாடுக்கு எது சிறந்தது, தமிழ்நாடு எந்த கட்சி ஆண்டா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க, அவங்களுக்கு ஓட் பண்ணுங்க. மறக்காம ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கங்க, நீங்க போடுற ஒவ்வொரு ஓட்டும் தான் தமிழ் மக்களோட எதிர்காலமும் தமிழ்நாட்டோட எதிர்காலமும் அமைதியா இருக்கணுமா இல்ல கலவர பூமியா இருக்கணுமா அப்படிங்கிற விஷயத்த முடிவு பண்ண போகுது. இந்த ஓட்டுரிமை பத்தி நீங்க நினைக்கிறீங்க விஷயத்த கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா பொலிட்டிக்கல் ரிலேட்டடா இன்ஃபர்மேஷன் வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.